ஒன்றும் நிற்கில்லை உம்மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உங்க வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம்மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீ. யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீ. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஏசையா என்னை சேர்த்து கொண்டீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தால் எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஓசேனோ. யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ சபையோத் யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சொல்லுங்க, யெகோவா ஓசேனோ. யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா என்னை ஆளுகை. One more time, யெகோவா. யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஓ நகமன படலபா ஒரே ஒரு விசை. யெகோவா என்னை மீண்டும் சகனமன பரதலபா என்னை ஆளுகை. இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல். கடந்த வாரத்துல 2 கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதுனால தேவ சமூகத்துல உட்கார்ந்து வெள்ளிக்கிழமை நாமக்கல்ல ஒரு ஊழியத்திற்காக செல்ல வேண்டியது இருந்தது. அதற்காக உட்கார்ந்து தேவனிடத்துல வார்த்தையை பெற்று ஆயத்தப்படுவதற்கு சரியாக இருந்தது. நேற்று காலையிலிருந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம். கர்த்தர் மகிமையா இடைப்பட்டார். நேற்று தினத்துல காலையில இருந்து உட்கார்ந்து ஆண்டவரே வார்த்தையை கொடுங்க. சபைக்கு ஒவ்வொரு ரேமா வாங்குறது கர்ப்ப வேதனை படுவது போலன்னு எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை என்பதை நான் நேற்று எங்க அப்பா அதிகமா அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் சுட்ட தோசை சுட்டதே கிடையாது. ஆண்டவர் கிருபையில 20 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன். கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு புதிய செய்தி எனக்கு கொடுப்பார். கர்ப்ப வேதனையா இருக்கும்னு சொல்லுவாங்க. நேற்று தினத்துல அவைகளை நான் அனுபவித்தேன். எனக்கு தெரிஞ்சு இரவு ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில இருந்து போராடி 8 மணிக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். 8 மணிக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்பொழுது ஆரம்பித்து அதிகாலை 3 மணி வரையிலும் இந்த கர்த்தருடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை ஆயத்தம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபையையும் பலனையும் கொடுத்தார். அதற்கு பின்பு மீண்டும் 4 மணிக்கு எழுப்பி மீண்டும் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி உங்களுக்காகவே சில வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். ஆமென். அப்பொழுது நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும்
மறுபடியும் மறுபடியும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் எனக்கு இப்படி சொன்னார், I am going to do it again. நான் மீண்டும் அதை செய்ய போகிறேன். நான் மறுபடியும் அதை செய்ய போகிறேன். நான் திரும்ப சில காரியத்தை இந்த சபைக்காக, உங்களுக்காக, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் செய்ய போகிறேன். பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சந்தோஷமா அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் மறுபடியும் செய்ய போகிறார், மறுபடியும் பார்க்க போகிறார், மறுபடியும் பேச போகிறார், மறுபடியும் கட்ட போகிறார், மறுபடியும் கதவுகளை திறக்க போகிறார், கடைசியா மறுபடியும் உள்ளே நுழைய போகிறார். நேற்று இரவு திடீர்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, I will give re-entry. எப்படி re-entry? இந்த முழு சரித்திரத்துல, உலகத்திலேயே நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியிலேயே the best comeback, ஒரு சிறந்த ரீஎன்ட்ரி, எல்லை காட்டிலும் முழு உலகத்திலேயும் சரித்திரத்திலையும் the best ரீஎன்ட்ரினா, ஒருவரை அவருடைய தகப்பன் ஏழைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, பாவிகளுக்காக, சாபத்துல உழன்று, பாவத்துல உழன்று கிடக்கிறவர்களுக்காக ஒரு கதாநாயகனை, ஒரு இரட்சகரை, ஒரு நாயகனை பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு அனுப்பினார். அவரை காயப்படுத்தி, குற்றப்படுத்தி, பாரினால் அடித்து, அவரை ஈட்டியினால் குத்தி, ஆணிகளால் கடாவி, சிலுவையிலே அவர் மரித்தார். the best re-entry என்ன தெரியுமா? மூன்றாவது நாள் அவர் உயிரோடு கல்லறையை பிளந்து யாவருக்கும் தன்னை காட்சி கொடுத்தார். பார்த்தீங்களா? the best re-entry in the history. ஆமென். அவர் மறுபடியும் உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா என்னோடு கூட சொன்ன காரியம், நான் மறுபடியும். இது வரைக்கும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பீங்க, ஆதி காலத்துல என் வாழ்க்கையில சில நல்ல சம்பவங்கள் நடந்தது, இடையில ரொம்ப கஷ்டமாயிருச்சு, மீண்டும் அந்த சந்தோஷமான நிகழ்வு, மீண்டும் அந்த ஒரு களி கூர்தல், மீண்டும் அந்த ரட்சிப்பு, மீண்டும் அந்த பண ஆசீர்வாதம், மீண்டும் அந்த சரீரத்துல சுகம் எனக்கு கிடைக்குமா? கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், மறுபடியும் நான் அதை செய்வேன், மறுபடியும் நான் அதை செய்வேன். ஏசாயா 58:8 சொல்லுகிறது, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த ஆரோனுடைய கோல், ஆரோனுடைய உலர்ந்த கோல், ஆரோனுடைய காய்ந்த கோல், அந்த கோல் உலர்ந்து போவதற்கு முன்பாக, காய்ந்து போவதற்கு முன்பாக எப்படிதான் இருந்திருக்குது? இலைகள் இருந்தது, பூ பூத்து இருந்தது, அதுல கனி கொடுத்த ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கோல் தான். அந்த கோலை ஆண்டவர் மறுபடியும் நினைவு கூர்ந்து, மறுபடியும் ஒரே நாள் இரவுல அதை துளிர்க்க பண்ணி, அது பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்க கர்த்தரால் செய்ய முடியுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் my dear brothers and sisters, God is going to give re-entry. மீண்டும் உங்க குடும்பத்துக்குள்ள அவர் நுழைய போகிறார், மறுபடியும் சில காரியங்களை செய்ய போகிறார். சங்கீதக்காரன் இப்படி பாடுறான். இந்த செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 71, 20, 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. பாஸ்டர் தம்பி வின்னி, நிறைய இக்கட்டுகளை பார்த்துட்டேன், நிறைய உபத்திரவத்தை பட்டுட்டேன், நிறைய விபத்தை சந்திச்சுட்டேன், நான் வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை, நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை, நான் அடைந்த துக்கத்திற்கு அளவே இல்லை, நான் இன்று வரையிலும் அந்த வேதனையை சுமக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களைத்தான் திரும்பவும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். வசனம் பாருங்க, திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறேன். ஐயோ, என்னை தட்டி உட்கார வச்சுட்டாங்க, என்னால எழும்ப முடியல, என்னால நடக்க முடியல, என்னால செயல்பட முடியல, என்னால முன்ன மாதிரி யாருக்கும் கொடுக்க முடியல, முன்ன மாதிரி கொடுக்க முடியல பிரதர், முன்ன மாதிரி செய்ய முடியல. கவலைப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க. பாதாளத்துல கிடக்குறீங்களா? ஆண்டவர் திரும்பவும் ஏற பண்ணுகிறார். 21வது வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் ஏற்றுவே. பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை நல்லா பிடிச்சு ப்ராஃபட்டிக்கலா பேசுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனமா பேசுங்க. நேரில பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய மேன்மையை அவர் மீண்டும் பெருக பண்ணி உங்களை மறுபடியும் தேற்றுவார், மறுபடியும் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு ஒரு தாய் ஏற்றுவது போ என் நேசர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, தமரகதலரபன நமக்கவலை தீர்ப்பாரே. உங்களை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் உங்க கூட பேசுற இயேசுவை நம்புங்க. மனுஷர்கள் டெய்லி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் பாக்கியமா ஒரு வாயை படைச்சிட்டார். அவங்க நன்மையை பேசுவாங்க, தீமையை பேசுவாங்க, பொல்லாததை பேசுவாங்க, இல்லாததை பேசுவாங்க, குறைய பேசுவாங்க, குற்றத்தை பேசுவாங்க. ஏன்னா அவங்க வாய் எல்லாவற்றையும் பேசும். ஆனா ஒரு வாய் இருக்கு, வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து அவர் அடிக்கப்படும் பொழுது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாத இருந்தார். He can control his mouth. தன்னுடைய வாயின் வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்துகிற இயேசுவை நம்புங்கள். உங்ககிட்ட எதை பேசுனா நீங்க உருவாக்கப்படுவீங்கன்னு தெரிஞ்ச இயேசுவை நம்புங்க. உங்ககிட்ட எதை பேசுனா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தெரிஞ்ச இயேசு கிட்ட போய் பேசுங்க. உங்ககிட்ட பேசுனா, எதை பேசுனா, எப்ப பேசுனா நீங்க சாகாமல் பிழைத்திருப்பீர்கள் என்று தெரிந்த ஏசப்பாவை நம்புங்க. என்னை தேற்றுவதற்கு என்றாலும் நம்புவேன். என் ஆவியில் ஆவியான உணர்த்துறாங்க. ஒரு 2 நிமிஷம் 2 கரங்களை உயர்த்தி உயர்த்தி என்னை தேற்றுங்கன்னு சொல்லுங்க. என்னை தேற்றுங்கன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் தேற்றுங்கப்பா, என்னை மறுபடியும் தேற்றுங்கப்பா. என்னை விட்டு தூரம் போனது போல இருக்குது, வந்துருங்க, பக்கத்துல வந்துருங்க, என்ன தேற்றுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பான்னு உள்ளத்துல கேளுங்க. அவர் பேசுறது மாத்திரம் நம்ம கேட்டுட்டு போயிடலாம். ஆயத்தம் பண்ணினது அல்ல, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினது. எனக்காக செய்து அவர் கை குறுகலங்க. என்னை மறுபடியும் தேற்றுவேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படியே எங்களோடு கூட பேசு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆங்கில வேதாகமத்துல NLT-ல comfort me once again Lord, once again, once again, மீண்டும், மறுபடியும். கடந்த மாத வாக்கு தத்தத்தை நம்ம பேசிட்டோம். அத பேசும் பொழுதே ஆவியானவர் சில காரியங்கள் உங்ககிட்ட சொன்னாங்க. ஆண்டவர் பேசிட்டாரு. சில நேரத்துல நடக்கும், சில நேரத்துல நடந்ததற்கு அறிகுறியே இருக்காது. நடக்காதுன்னு சொல்லல, நடந்ததற்கு அறிகுறியே இருக்காது. ஆனா நிச்சயமா உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஆமென். எரிகோ கோட்டைய 6 நாள் சுத்தி வந்தாங்களே, ஏதாச்சும் நடந்ததா?
சத்தமா சொல்லுங்க. தப்பு நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? நான் விசுவாசிக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் சுத்தும் பொழுதும் எரிகோ கோட்டையினுடைய வெளிப்பிரகாரத்துல ஒண்ணும் தெரியல, ஆனா அஸ்திபாரம் உடைய ஆரம்பித்தது. அஸ்திபாரத்துல விரிசல் உண்டாக ஆரம்பித்தது. நீங்கள் நடக்க நடக்க, ஒரு நாள் நடக்க அஸ்திபாரம் அசைந்தது, இரண்டாவது நாள் நடக்க அஸ்திபாரம் அசைந்தது, மூன்றாவது நாள், நான்காவது நாள், ஐந்தாவது நாள், ஆறாவது நாள், ஏழாவது நாள், 6 முறை நடந்த பொழுதும் உங்களுக்கு வெளிப்படையா ஒண்ணு நடக்காதது போல தெரியும். ஆனால் 7வது முறை நீங்கள் நடந்து முடிந்து உங்கள் சத்தத்தை கேட்டவுடனே, ஆமென், எப்படிங்க துதியினால இளங்கோ இடிந்து விழுந்தது? காரணம் என்ன தெரியுமா? நீங்க நடந்து வந்த அந்த 12 முறையும் கர்த்தர் உங்களுக்காக அஸ்திவாரத்தின் கற்களை பிடுங்க ஆரம்பித்தார். 12 times God was keep on plugging the stones. ஒவ்வொரு கற்களை அஸ்திவாரத்திலிருந்து பிடுங்கினார். 13வது முறை, 7வது நாள், 7வது முறை நீங்கள் சுற்றி வந்த உடனே வாய்களை திறந்து அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்த பொழுது அந்த அலங்கம் விழுந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு மறைவாக, நீங்கள் அறியாத நேரத்தில் சில அற்புதங்களை ஏற்கனவே செய்ய ஆரம்பித்திருந்தார். ஆமென். Everything has a time. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் தான் அவர் செய்வார். அது வரைக்கும் நீங்க தலைகள்ல நின்னாலும், கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு நடுவுல இருக்கிற நயகரா நீர்வீழ்ச்சி மேல கயிறை கட்டி ஒத்த கால்ல நின்னாலும், அவர் சொன்னதை அந்த குறித்த காலத்துல தான் செய்து முடிப்பார். You cannot drag time back. ஆண்டவர் நீங்க துரிதப்படுத்த முடியாதுங்க. வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைய கேள்வி வந்துருச்சு. ஆண்டவரே, இந்த மாதம் ஓவர் ஃப்ளோன்னு சொன்னீங்க, கடைசியில பார்த்தா அந்த மாதம் தான் நோ ஃப்ளோ ஆகுது. ஓவர் ஃப்ளோன்னு சொன்ன மாதத்துல நோ ஃப்ளோ ஆகுது. வெள்ள ஆன்டி போன் பண்ணி, தம்பி மோட்டார் உடைஞ்சு போச்சு, அங்கிள் பைக்கு கெட்டு போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்கிள் ஏதோ ஒரு ஆபரேஷன் கண்ணுக்கு, அங்கிள் எதுக்கோ வச்சிருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அப்படியே, ஆண்டவரே ஓவர் ஃப்ளோன்னு பேசுனீங்களே, இப்ப நோ ஃப்ளோவா இருக்கே, இருக்கிறதெல்லாம் கெட்டு போகுதுன்னு வருதே. கர்த்தர் பேசினார், கவலைப்படாதீங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி எதுவும் நடக்கலங்க, பட் something is happening behind you. அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். ஒரு நாள் உங்களுக்காக அவர் சும்மா உட்கார்ந்து கை கட்டி பார்க்க மாட்டார். அதை யாத்திராகமத்துல வாசிக்கிறோம். இரவெல்லாம் ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். மோசே ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தரோ ரா முழுவதும் காற்றை அனுப்பி அவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது இவர் கடலுக்கு நடுவில் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாரு. இவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது எல்லா மீன்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். இவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது பாம்புகள் வலு சர்ப்பங்களின் மண்டைகளை உடைத்தார். இவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது எல்லா மண் மேடுகளை தகர்க்க ஆரம்பித்தார். நீங்க அழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நீங்க புலம்பும் பொழுது அவர் உங்களுக்காக கட்டி கொண்டிருக்கிறார். கமான் ரபனபா சிகடனபா நத்தினபலரபனபா ரக்கடதனரபா. நீ அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் உனக்காக செயல்படுகிறார். என் மகனே, என் மகளே, நீ தப்பா நினைச்சிடாதே. ஆமென். This month God is promising that he will do it again. நான் இப்படி எழுதும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். He has all power and authority to recreate. மறுபடியும் உருவாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் கட்ட அதிகாரம் உண்டு, மறுபடியும் புதுப்பிக்க அதிகாரம் உண்டு, மறுபடியும் எழுப்ப அதிகாரம் உண்டு, மறுபடியும் சேர்த்து கொள்ள, மறுபடியும் இழந்ததை திருப்பிக் கொள்ள வைக்க அதிகாரம் உண்டு, மறுபடியும் வளர செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. செய்ததையே திருப்பி செய்ய அவரால் முடியும். அப்போஸ்தல நாட்களில் எழுப்புதலை சபையில செய்தவர் மறுபடியும் செய்ய வல்லவர். குருடரின் கண்களை திறந்தவர் மறுபடியும் செய்வார். செவிடரை கேட்க பண்ணினவர் மறுபடியும் செய்வார். முடவரை நடக்க பண்ணினவர் மறுபடியும் செய்வார். எப்படி செய்வார்? உங்கள் மூலமாய் செய்வார். I believe in Jesus. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். Hallelujah.
He has all authority to recreate, rebuild, renovate, reconstruct, restore, regrow, repeat, recall. மறுபடியும் உங்க அழைக்க அவரால் கூடும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆவது வசனம், மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே 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 சாமுவேலே. அவர் மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாலா உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனா மாத்த போறாருன்னு அர்த்தம். மறுபடியும் உங்களுக்கு அழைப்பு வருதா? டே மகனே, டே வாலிபனே, வாலிப சகோதரியே, பெரியவர்களே, ஊழியத்திற்கு உன் வண்ணை ஒப்புக்கொண்டு ஊழியக்காரன் மூலமாய் மறுபடியும் பேசுறாரா? அது மிக 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 கவனத்திற்குரியது. அது எச்சரிக்கைக்குரியது. அதை நீ அல்ல தட்டி விடாத. When you get a call again and again, it's from the Lord. Amen. இயேசு அழைக்கிறார். சாமுவேலே, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு ஈசாக்க பலிபீடத்தின் மேல வச்சுட்டு கையை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமே ஒரு தடவை கூப்பிட்டாலே காது கேட்டு மறுபடியும் ஆபிரகாமே 2 times கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில மறுபடியும் அழைக்கிறார். He is calling you again. மறுபடியும் அழைக்கிறார். சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில தாங்க அழைப்பாரு. நீங்க வெட்டியா இருக்கும் பொழுது அழைக்க மாட்டார். நீங்க எப்ப மழையை வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்பதான் அழைப்பார். நீங்க சும்மா இருக்கும்போது அழைக்க மாட்டார். நீங்க சும்மா இருக்கும்போது அழைக்க மாட்டார். எப்ப பிஸியா இருக்கிறீங்களோ அப்பதான் அழைப்பார். எலிசா 12 ஏற்பூட்டி 12வது ஏற்பூட்டும் பொழுது எலியா வந்து தோள்பட்டல சால்வைய போடுறான். முதலாவது ஏற்பூட்டும் பொழுது செஞ்சிருக்கலாமே, இல்ல. He was about to finish his work. அவனுடைய வேலையை முடிக்கிற தருணத்துல பிஸி ஷெட்யூல்ல கம் மத்தேயு டேபிள்ல, அதுதான் மத்தேயு யாரு? டாக்ஸ் கலெக்டர். ஹை பீக்ல பிசினஸ் போய்கிட்டு இருக்கு. டேபிள் ஃபுல்லா துட்டு, டேபிள் ஃபுல்லா காசு, பணம். His eyes were full of money. என்ன திறந்தா பணம் தான் தெரியும். இயேசு அந்த வழியில கிராஸ் பண்ணும் பொழுது அவனை பார்த்து, பாஸ் ஃபாலோ மீ. முடிஞ்சு போச்சு. வசனம் இருக்கு, அவர் மறுபடியும் அந்த ஊருக்கு திரும்பி வந்து, ஹல்லேலூயா, அவர் மறுபடியும் திரும்பி வந்து அவன் கூப்பிடு, நீ என்னை பின்தொடர்ந்து வா. அந்த ஒரு பகுதி எனக்கு தியானிக்கும் பொழுது எழுதி வச்சிருந்தேன், அதுல போடல. ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் திரும்பி வந்து கூப்பிடுறார், கம் ஃபாலோ மீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. சரி, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். தொடர்ந்து வாசிப்போமா? பிரசங்கி 1ஆவது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்களேன். ஆண்டவர் மறுபடியும் செய்வதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை சொல்லிட்டு நம்ம சத்தியத்துக்குள்ள போகலாம். அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். பிரசங்கி 1ஆவது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கு அது திரும்பவும் ஒரு சைக்கிள். ரைட். அடுத்த வசனம், காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் ஒரு சைக்கிள். 7வது வசனம், எல்லா நதிகளும் சமுத்திரத்துல ஓடி விழுந்தும், அந்த இமேஜ் போடுங்க, சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். இது என்ன ப்ராசஸ்? இது வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. நீங்க படிச்சிருக்கிறீங்கல்ல. நேற்று ஆண்டவர் கொஞ்ச நேரம் என்ன இதுல தியானிக்கும்படி கிருபை செய்தார். இந்த நீர் சுழற்சி 3 விதமான ப்ராசஸ் உடையது. அது என்ன செய்து? வசனத்தின்படி வசனம் போடாத, அப்படி இருக்கட்டும். எல்லா நதிகளும் சமுத்திரத்துல ஓடி விழுந்தும் சமுத்திரம் என்ன செய்யாது? நிரம்பாது. ஏன்னா தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கு நதிகள் மறுபடியும் திரும்பும். எப்படி அது நடக்குது? முதல் ப்ராசஸ் ஆவியாகுதல். முதல் என்னது? ஆவியாகுதல். 2வது மேகம் குளிர்தல். 3வது மழை பெய்தல். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஆனா இதுல ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் காண்பித்தார். இந்த மழை பெய்தலுக்கு அப்புறம் தான் அந்த வசனம் நிறைவேறுது. நதிகள் திரும்பவும் அதன் இடத்திற்கு போகிறது. ஆண்டவர் மறுபடியும் என்ற ஒரு ப்ராசஸ நிறைவேற்றுவதற்கு 3 காரியம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். 1, ஆவியாகுதல். ஆவியாகுதல்னா ஆவியானவரோடு இசைதல்.
ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். ஸ்கூல் பசங்க நினைக்கிறாங்க, இப்படி நான் படிச்சதே இல்லை, நானும் படிச்சதே இல்லை. நேற்று நைட்டு பாடம் கற்றுக் கொடுக்கிற டீச்சர் ஐயா வந்து ஆவியானவர் பக்கத்துல நின்று இப்படி எழுது, எவாபரேஷன்னா எவாபரேட் வித் மீ. உன் ஆவியை என் ஆவியோட என்ன பண்ணு, அப்பதான் நான் மறுபடியும் செய்வேங்கிறார். உங்க ஆவி ஒரு பக்கம், அவர் ஆவி ஒரு பக்கம். உங்களை பார்த்து ஆவின்னு சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்லுவாங்க? உங்க ஆவியும் அவர் ஆவியும் இணையணும்னா அது எங்கதான் இணையும்? அவர் சமூகத்துல மாத்திரம்தான், அவர் பிரசன்னத்துல மாத்திரம்தான். உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, அவர் பிரசன்னத்தால் கூடுமே. எப்ப கூடும்? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், ஹோலி ஸ்பிரிட்டோட லீடிங்ல போகணும். அவர் சொல்லுவதற்கு நீங்க கீழ்ப்படியணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு அனுதினமும் அதிகாலையில் அவர் சமூகத்துல உட்கார்ந்து you have to sit in the presence of God for that day. அந்த நாளில நீங்க என்ன செய்யணும், எங்க போகணும், பாதுகாப்புக்காக நீங்க அதிகாலையில எழுந்து அப்பா சமூகத்தை ஒரு 10 நிமிஷம் ஆச்சு குறைஞ்சது பார்த்துடணும். அதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பெரிய பாக்கியம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆவி ஆகுதல்னா ஆவியானவரோடு. இரண்டாவது பாருங்க, கண்டென்சேஷன், மேகம் குளிர்தல். இந்த ஆவியாக்கப்பட்ட நீர் மேகத்துக்குள்ள போய் என்ன செய்யுது? உடனே மழை கொட்டுதா? இல்ல, அது மேகத்துக்குள்ள மறைஞ்சிருந்து அது குளிர்ற வரைக்கும் அது காத்திருக்கும். இதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா, அவருடைய சமூகத்துல தங்கி உருமாற்றப்படணும், அவருடைய பிரசன்னத்துல உருவாக்கப்படுதல். அப்படி உருவாக்கப்பட்டாதான் மறுபடியும் ஆண்டவர் செய்வார். முதல்ல ஆவியானவரோட இசையணும். இரண்டாவது அவர் சமூகத்துல அவர் கற்றுக்கொள்ளுதல்ல அவருடைய வசனத்துல நீங்க அதிகமா வளரணும், அவருடைய வார்த்தையில உருவாக்கப்படணும். இதுதான் கண்டென்சேஷன். உள்ள ஆவியான தண்ணி என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா குளிராய். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சு, நீங்க சரியான காலம் வரைக்கும் கேரி ஆற்றங்கரையில ஒளிஞ்சிருக்கிறீங்க. குட். குறிப்பிட்ட 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு இயேசு அடங்கி இருந்தார், கண்டென்சேஷன். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இன்னும் 24 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தான், கண்டென்சேஷன். நீ ராஜாவா மாறுவன்னு 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது 30 வயசு வரைக்கும் காத்திருந்தான், கண்டென்சேஷன். சிறைச்சாலையில போடுவதற்கு முன்பாக வாலிபனா இருக்கும் பொழுது அரிக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு முன்பாக பணியும் என்று சொல்லப்பட்டது. 30வது வயதுல அதிபதன் ஆகிறான், கண்டென்சேஷன். நீங்க காத்திருக்கிற காலம் தான் கண்டென்சேஷன் காலம். சொல்லுங்க, காத்திருக்கிற காலம் தான் மேகம் குளிர் விடுகிற காலம். குறிப்பிட்ட காலம் முடிஞ்சது, கடைசியில பிரிசிபிடேஷன், அதுதான் மழை பொழிதல். அதுதான் மீண்டும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அவர் விழ சொல்ற இடத்துல விழணும், அவர் பேய சொல்ற இடத்துல பேயணும், அவர் எந்த இடத்துல ஓட சொல்றாரோ ஓடணும். அப்போதான் இந்த மறுபடியும் என்ற ப்ராசஸ் என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா. ஒரு ஆமென். நீங்க இருக்கிற போதுமா, நீங்க இருக்கிற வண்ணமாகவே அவர் உங்களை விடுகிறவர் அல்ல. He will lift the fallen again. விழுந்தவனை மீண்டும் தூக்குவார். He will build the demolished again. இடிக்கப்பட்டதை மீண்டும் கட்டுவார். He will feed the hungry again. பசியா இருக்கிறவனுக்கு மீண்டும் ஆகாரம் கொடுப்பார். He will create the empty again. ஒன்றும் இல்லாததிலே சில அற்புதங்களை உருவாக்குவார். He will restore the lost again. இழந்து போனதை, தொலைந்து போனதை மீண்டும் கண்டுபிடித்து கொடுப்பார். He will shape the broken again. உருக்குலைந்ததை மீண்டும் உருவாக்குவார். He will beautify the ugly again. அவர் அலங்கோலமானதை மீண்டும் அழகாக்குவார். ஏனென்றால் அவர் மறுபடியும் உங்களை தேற்றுகிற கர்த்தர், அவர் மறுபடியும் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. எலிசபெத் ஆண்டவர் பேசிட்டாரு, இப்ப சகரியாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப சகரியாவு கேட்கிற, கேட்டையும் நீங்க வந்தாரா வரலையா? மனைவிட்ட பேசுனா போதாது, கணவன் கேட்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்காக மறுபடியும் வருவா. என் மனைவி மாத்திரம் ஜெபிச்சா போதும்னா ஓகே, the credit will go to your wife. இல்ல, என் மனைவியோடு பேசின அதே கர்த்தர் என்னோடு கூட பேசணும், என்னோடு கூட இடைப்படணும்னு கேட்டு பாருங்களேன். அவர் உங்களுக்காக மறுபடியும் வந்து அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மனோவா என்ன கேட்கிறான்? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சிம்சோனை குறிச்சு எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மனோவ என்ன கேட்கிறான் பாருங்க. அதனால சாரி, தேங்க்யூ ஜீசஸ். மீண்டும் யெகோவா சபையோ. எத்தனாவது அதிகாரம்? 13ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, 8வது வசனமா? ஆமா, 8வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். மனோவா வேண்டிக் கொண்டதுனால அவர் மறுபடியும் வந்து கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு பைபிள் வாசிக்க முடியலையா, வாசிக்க தெரியலையா? ஆவியானவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேளுங்க. அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் கற்றுக் கொடுப்பார். எப்படி செய்தி எடுக்கிறாங்க தேவ மனிதர்கள்? ஆன்லைனோ கூகுளோ பார்த்து இல்லைங்க. ஒரு காலம் அப்படி இருந்தது, ஒரு காலம் அப்படி இருந்தது. ஆனா இப்ப தேவ சமூகத்துல அதிகமா உறவாட போய் உட்கார்ந்த உடனே இதை பேசி இப்படி பேசு அப்படி பேசி இதை பேசி இங்க இதை கொண்டு போ, இதை அங்க கொண்டு போ, இதை டைப் பண்ணி வை. முன்னாடி எல்லாம் அவர் சொல்ற இந்த டயலாக்ஸ் எல்லாம் நான் எழுதவே மாட்டேன். ஆனா இப்ப ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறாங்க. இதை டைப் பண்ணு, he will lift the fallen again. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ, ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. He will build the demolished again. தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாங்க. He will feed the hungry again. பசியா இருக்கிறவர்களை, திக்கற்றவர்களை அவர் கைவிட மாட்டார். போஷிக்கிற கர்த்தர். அவரை நம்பி வந்த 5000 புருஷர்களை போஷிச்சார். அவரோடு கூட இருக்கிற அத்தனை பேரையும் போஷிச்சார். உங்களை பட்டினியா இருக்க விட மாட்டார். நீதிமானுடைய நான் இளம் வயது உள்ளவனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன். நீதிமானுடைய சந்ததியில் ஒருவேளை அப்பத்திற்காக அலைந்து திரிகிற ஒருவனையும் நான் பார்க்கல. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், வேர் கனி கொடுக்கும். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 18வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசித்து பார்த்தால், அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமென். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்தோம். அப்பா, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னை கண்ணோக்கி. இப்படி ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்க. குயவனே, உங்க கையில நான் கெட்டு போயிருந்திருப்பேன். சத்தமா சொல்லுங்களேன். கெட்டு போனது இல்லையா? அப்பா, நான் உங்க கையில கெட்டு போயிருக்கிறேன்ப்பா. கெட்டு போன என்ன தூக்கி போட்டுறாதீங்க. என்ன மறுபடியும் நீர் விரும்புகிற உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி என்னை திருத்தமாய் வேறே அழகான பாண்டமாய் மாற்றுங்கன்னு கேளுங்க. நான் பாவியா இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. என்னை கைவிடாதீரும் நாதா, இன்னல் துன்பனே ஷபரபரபரகதரப, என்னை கைவிடாதீரும். சொல்லுங்க. என்ன உமக்காக யாவும் கவனிங்களேன். பாருங்க, அப்பா நீங்க கெட்டு போயிட்டீங்க தூக்கி போட மாட்டார். நீங்க நல்லா இல்லைன்னு தூக்கி போட மாட்டார். உங்களை இத்தனை வருஷம் சகிச்சுட்டு வாழ்ந்திருக்கிறாருங்க. இத்தனை காலம் உங்களை சகிச்சுட்டு இருந்தாரு. அவர் உலக தகப்பனை போல இருந்திருந்தாருன்னா, அவர் மாம்சமா இருந்திருந்தாருன்னா உங்களை ஒரே மிதியா மிதிச்சு தள்ளி எறிஞ்சிருப்பார். நோ,
அவர் உங்களை தூக்கி போடல, அவர் உங்களை தூக்கி எறியல, அவர் உங்களை வேண்டான்னு சொல்லல, அவர் உங்களை நிராகரிக்கல. உங்க மேல இருந்த அழைப்பையும் கிருபை வரங்களையும் அவர் எடுக்கல, உங்க ஜீவனை எடுக்கல. நீங்க செய்த குற்றத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளை அவர் தொடவில்லை, உங்கள் குடும்பத்தை அவர் தொடவில்லை. ஆனால் மாறாக உங்களை சகிச்சிட்டு உங்கள் பாடுகளை எல்லாம் அவர் முதுகலை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அடித்த ஒவ்வொரு அடியையும் அவர் தன் மீது சுமந்து கொண்டாரு. என் தேவன் உங்களை ஒரு நாளும் வேண்டான்னு சொல்லவே மாட்டார். ஆனா அதுக்கு மறுபடியும் பாவத்துல விழுந்து என்னை ஆண்டவர் தூக்குவார், அவர் சகித்துக் கொள்வார்னு நீங்க நினைக்க கூடாது. அவர் சாந்த சொற்பியா இருந்தாலும், இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். இதே புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றார், நன்றாய் கவனித்து பாருங்கள், அவர் பாவிகளை தண்டித்தாரே. ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை நீங்க இழந்து விடாதீங்க. ஆண்டவர் மறுபடியும் உணர்த்துவார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்பு நீங்கள் துணிகரமாய் செய்யும் பொழுது நீங்க எவ்வளவுதான் அழுதாலும், ஆண்டவரே ஒரு சுண்டு வரல தண்ணி தொட்டி என் வாயில கொடுக்க அனுமதிங்கன்னு கேட்டாலும், என் சகோதரனை பார்க்கும்படி நான் செல்லுகிறேன்னு கேட்டாலும், ஆண்டவர் சொல்லுவார், உனக்கும் அவ்விடத்திற்கும் வெகு தூரம். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுங்க. என் விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு, என் விளக்குல ஆயில் நாங்க ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம், ஐயோ கல்யாணம் விட்டு கதவை திறங்கன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, கதவு பூட்டப்பட்டாயிற்று. உனக்கும் இவ்விடத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. ஒருவேளை நீங்க அழுக்கு வஸ்திரத்தோட வந்தீங்கன்னா உங்களை வெளியில அனுப்பிடுவாரு, கவனமா இருங்க. ஆமென், அல்லேலூயா. எவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவான், என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா. என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. அப்ப மறுபடியும் கெட்டு போன களிமண்ணை அவர் தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி, நான் நம்புறேன், நான் ஒரு பாவியா இருந்தேன், இப்ப ஆண்டவர் என்ன தொட்டாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா, நீங்க பழைய மாதிரியே வணைக்கப்பட மாட்டீங்க. நீங்க பழைய மாதிரியே அலங்கரிக்கப்பட ஆண்டவர் உங்களை எப்படி தன் பார்வைக்கு சரியா கண்டபடி அதை குயவன் திரும்ப வேறே பாண்டான். உங்களை ஆண்டவர் தொட்டுட்டாருன்னா, யாரு எவ்வளவு குறை சொன்னாலும், எவ்வளவு உங்களை குற்றப்படுத்தினாலும், நீங்க எவ்வளவுதான் உங்களை அவமானப்படுத்தினாலும், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர் கரத்துல இருக்கிற விலையேற பெற்ற மாட்டார். ஆமென். நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவன் எழுந்திருப்பான். நீதிமான்கள் விழுந்து போவதுனா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே விழுந்தா எழுதுறோம் இல்ல, நீதிமான் விழுந்தான். நீதிமான் எப்படி விழுவான்? யாராச்சும் அவனுக்கு தெரியாம கால் வச்சுட்டாலோ, இல்ல கண்ணி வச்சுட்டாலோ, இல்ல அவனை ஏமாற்றி விட்டாலோ, அவனுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டாலோ, அவன் உடஞ்சு போய் எலீசியாவை போல சூறை செடியில விழுந்தாலோ, அங்கே மறுபடியும் தூதனை அனுப்பி, முதல் தடவை தூதன் போய் சொல்றாரு, எலியாவே எந்திரி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பக்கத்துல இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்புங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னைக்கே போய் சேர்ந்துடாதன்னு சொல்லுங்க. தூங்குறவங்கள பார்த்து, ஆமா இன்னைக்கே போய் சேர்ந்துடாதீங்கப்பா. எலியா கண்ணை திறந்து பார்த்துட்டு அவரால் துக்கம் தாங்க முடியல, திருப்பி பட்டுனார். ஆண்டவர் விடல, அந்த தூதன் மறுபடியும் அவனை எழுப்பி, எலியாவே சாப்பிட்டு ஆகாரம் சாப்பிட. இப்ப போன்னு சொன்ன 40 நாள் நடந்துட்டாங்க. எத்தனை? 2 பீஸ் சப்பாத்தி, 2 பீஸ் சப்பாத்தி. எவ்வளவு போடல, உதாரணத்துக்கு சொல்றேன். தூதன் எவ்வளவு கொடுத்தானோ தெரியல. 40 நாள் இரவும் பகலும் he started walking. ஆண்டவர் மறுபடியும் உங்களை தேற்றிட்டாருன்னா, இனி யாரு உங்களை பிடிச்சு நிப்பாட்டணும்னு நினைச்சாலும்
யாராலையும் உங்களை நிப்பாட்ட முடியாது. கர்த்தர் மறுபடியும் இந்த சபையை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டால் அது யாரு நினைச்சாலும் அதை பாதியில நிப்பாட்ட முடியாது. அதை நான் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். ஆமென். Glory to Jesus. ஒரு 5 வச்சிருக்கு ஆண்டவர் மறுபடியும் செய்கிற 5 ஆனா அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. உங்களுக்காக வேகமா சொல்றேன். நம்பர் 1 இஸ் ரெனோவேஷன், புதுப்பிக்கப்படுதல். ஆமோஸ் 9:11-12. இரண்டாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கட்டப்படுதல். எரேமியா 31:4. மூன்றாவது ரெஸ்டோரேஷன், திருப்பிக் கொள்ளுதல். எரேமியா 33:11. நான்காவது ரீக்ரோத், மீண்டும் வளரச் செய்தல். ஏசாயா 37:31. யோவேல் 2:25. கடைசியா 5வது ரெசரக்ஷன், உயிர்ப்பிக்கப்படுதல். சங்கீதம் 71:20 நான் வாசித்த வசனம். லூக்கா 15:32 உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். 5R. ஆனா நான் உங்களோடு கூட இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நான் பேச நினைக்கிற prophetic word என்ன அப்படின்னா, re-entry of Jesus. மார்க் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், 2 புஸ்தகத்துல இருந்து மாத்திரம் ஒரு 8 காரியங்கள், 8 இடத்துல இயேசு மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்றாரு. ரீஎன்ட்ரி என்ன தெரியுதுல? மறுபடியும் என்ன செய்யறாரு? அந்த இடத்துக்கு வரார். அவர் மறுபடியும் வந்த உடனே நடக்கிற காரியம் என்ன? நான் யோசிச்சு பார்த்தேன். அவர் ஃபர்ஸ்ட் டைம் போகும்பொழுது அந்த காரியம் நடக்கலங்க. என்னைக்கு அவர் ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரோ, என்னைக்கு நம்ம உலக ரட்சகர், சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர், தேவாதி தேவன், அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில மீண்டும் நுழைகிறார்களோ, மறுபடியும் என்ட்ரி பண்றாங்களோ, அந்த இடத்துல காரியம் எல்லாம் வித்தியாசம். சுருக்கமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்பர் 1, மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிற 2 ஜனங்கள் இப்ப என்ன செய்யறாரு? மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போறார். அப்படி போனதுனால என்ன நடந்துச்சுன்னு முதல் 12 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை 4 நண்பர்கள் தூக்கிட்டு வராங்க. லிசன், choose your best friend. சரியான நண்பர்களை தெரிந்தெடுங்க. நீங்க வியாதிப்பட்டா தூக்கி போடுற நண்பர்கள் வேண்டாம். நீங்க வியாதிப்பட்ட கைவிடுற நண்பர்கள் வேண்டாம். நீங்க வியாதிப்பட்ட வேண்டான்னு ஒதுக்குற நண்பர்கள் வேண்டாம். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, நான் கூரைய பிச்சுக்கிட்டாச்சு இவனுக்கு எப்படியாவது சுகத்தை வாங்கி கொடுப்பேன், என் முழங்கால மடக்கினாச்சும் நான் ஜெபிப்பேன்னு சொல்ற நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து சேருவார்களாக. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகவே இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வாலிபர்களுக்காக, பெரியவங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, இவங்களுக்கு இப்ப இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பிடுங்கி போடுங்க. தேவையில்லாத நண்பர்களை பிடுங்கி போடுங்க. கர்த்தர் ஒரு பக்கம் பேசுவார், அவன் ஒரு பக்கம் பேசுவான். இது யார் சத்தம் தெரியுமா அதிகமா கேட்கும்? அவன் சத்தம் தான் அதிகமா கேட்கும். ஏன்னா அவன் தான் போன்ல இருக்கிறான், காதோடு அவன் தான் பக்கத்துல இருக்கிற. ஆண்டவர் எங்கேயெல்லாம் இருக்கிறாரு நம்மளுக்கு. அவர் தூரமாக வல்லவோ இருக்கிறார். அவர் அப்புறம் போகிறவரை போல போறாரு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரத்துல நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு அவர்கள் சொல்லுகிறபடி செய்து விடுகிறோமே. அப்ப ஆண்டவர் சத்தம் எப்படி கேட்கும்? கவனிங்க. சாமுவேல் தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை என்று அழைத்தார். அவர் சத்தத்தை கேட்கிற ஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு, அவரை சந்திக்கிற ஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. யாத்ராகமத்துல வாசிச்சீங்கன்னா, லேவியராகமத்துல, நான் உங்களை சந்திக்கிற இடமாகிய சாட்சியின் பெட்டி சந்நிதியில, நான் உன்னை சந்திக்கிற இடமாகிய ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் அண்டையில, நான் உன்னை சந்திக்கிற இடமாகிய கிருபாசன் அண்டையில. கர்த்தர் சந்திக்கிற ஸ்தலம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? அவர் எந்த ஸ்தலத்தை விரும்புகிறாரோ அந்த ஸ்தலத்துல, பரிசுத்தமுள்ள ஸ்தலத்துல, நீங்க 2-3 பேராக என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் வாசமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. எங்க வந்து உங்களை சந்திப்பார், எங்க வந்து உங்களோடு கூட பேசுவார் தெரியுமா? எந்த இடத்துல
எந்த இருதயம் என் ஆண்டவருக்காக உண்மையா காத்திருக்குதோ அந்த இடத்துல நம்ம உட்காரணும். ஆமென். நல்ல நண்பர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு தடுக்கிற எந்த உறவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்களே உங்களை விட்டு ஓடி போவார்களாக. சில நேரத்துல நம்ம வெளியில வர கஷ்டமா இருக்கும், நீங்க தான் வரணும். ஆனாலும் கர்த்தர்கிட்ட ஒத்தாசை கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். திமிர்வாத காரண வீட்டினுடைய கூரையை ஓபன் பண்ணி உள்ள இறக்குறாங்க. அவனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டானது, பாவத்தை மன்னித்தார். இயேசு மறுபடியும் உங்க வாழ்க்கையில வராருன்னா உங்க பாவத்தை மன்னிக்கிறான்னு அர்த்தம். உங்க பாவங்களை இன்றோடு அவர் மன்னிக்கிறார். உங்கள் பாவங்களை அவர் நினையாதிருப்பாராக. நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற போது அவர் இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே திமிர்வாதம் நீங்குகிறது. அவன் கூரையை பிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வர்றான், ஆனால் வெளியே போகும் பொழுதும் அவன் வாசற்படி வழியாக வெளியே போகிறான். ஆமென். இயேசு மறுபடி வந்தா திமிர்வாதம் நீங்கும், பாவம் நீங்கும். இரண்டாவது பாருங்க, மார்க் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். மார்க் சாப்டர் 3 verse 1. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, மறுபடியும் வந்த பொழுது ஒரு ஆள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சூம்பின கை. இதனை ஆயத்தம் பண்ணும் பொழுது ஆவியானவர் இந்த சபையில வர்ற யாரோ இல்லாட்டி நேரலையில கேட்கிற யாரோ உங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு பகுதி வளர்ச்சி குன்றி இருக்கிறது, அதை கர்த்தர் தொட்டு சுகமாக்க விரும்புகிறார் என்று சொன்னார். அப்படி யாராச்சும் இருக்கிறீங்கன்னா இருக்கிற இடத்துல அந்த கரங்களை வைங்க. வளர்ச்சி சரியா இல்லாத இடம். சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். நான் அதை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் உணர்த்தினாங்க, இதற்காக நீ ஜெபம் பண்ணு. சரியான போஷாக்கு இல்லாமல் வளர்ச்சி குன்றின, வெளிப்படையான வளர்ச்சி கூட இல்லைங்க, உள்ளான சில உறுப்புகள் சரியா இயங்காமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்பொழுதே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். இப்பொழுதே எந்த இடத்துல வளர்ச்சி இந்த சபையிலேயே இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல உட்கார்ந்தபடி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ ஏதோ ஒரு இடத்துல வளர்ச்சி குன்றி இருக்குதா, my Jesus will touch you. இயேசுவை இப்பொழுதே தொடங்க, இப்பொழுதே தொடங்க. ஜாஷுவாவை தொடங்க. Touch your children, Lord. எல்லா வளர்ச்சி குன்றின இடங்கள் வளர்த்தோம், குறைபாடுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஏன்னா இயேசு உங்க வாழ்க்கையில மறுபடியும் என்ட்ரி கொடுக்கிறார். அவர் மறுபடியும் உள்ளே நுழைகிறார். சூம்பினவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சொத்தமாயிற்று, சொஸ்தமாய் மாறினது. அவர் மறுபடியும் உள்ளே நுழைந்தார். சூம்பின கிரியைகள் நேராய் மாறினது. ஆமென். 3வது மார்க் 5வது அதிகாரம் 21 முதல் 42 வரைக்கும் வசனங்களை வாசிக்கணும். ஆனால் நீங்கள் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது யவீரு என்ற ஒரு ஜெப ஆலய தலைவன் வருகிறான். அவன் வந்த உடனே தன் பிள்ளைக்காக வேண்டுகிறான். அந்த பிள்ளையை சுகமாக்கும்படி இயேசு போறாரு. ஆண்டு வேளை 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை மீட் பண்றாரு. அந்த சகோதரியையும் சுகமாக்குகிறார். அந்த யவீரனுடைய மக வீட்டுக்கும் போறாரு. அங்க மகள் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே ஏளனமா சிரிச்சவங்களை வெளியில அனுப்புறாரு. இன்னைக்கு யாரெல்லாம் அவிசுவாசமா இருக்கிறீங்களோ உங்களை ஆண்டவர் வெளியே தள்ளிடுவார். ஆமென்.
சுகத்தை குறிச்சு நீங்க விசுவாசத்துல குறுகினவர்களா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே கானான் தேசத்தை காணக்கூடாமற் போனது என்று வேதம் சொல்லுகிறது. Unbelief can kill you. அவிசுவாசம் உங்களை கொல்லணும். விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. சீஷர்களை பார்த்து, அல்ப விசுவாசிகளே, நான் தான் படகுல இருக்கிறேன்ல, காற்றையும் கடலையும் அதற்கு அப்புறம் அதட்டுகிறார், அது அப்படியே அடங்கி போனது. நன்றாய் காப்பீங்க. உங்களுடைய விசுவாசம் குறுகி போகாதபடி ஜாக்கிரதையா இருங்க. எந்த சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு எப்படியும் செய்து விடுவார் சொல்லி பழகுங்க. என்ன ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. ஒரு வாலிபன் கிட்ட நான் பேசும் பொழுது இப்படி சொன்னேன், டேய், எனக்கு அவர் செய்யாம போனாலும் எங்க அப்பாவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை விட்டு விலகி போனது போல இருந்தாலும், என் காரியத்துல அவர் மௌனமா இருந்தாலும், நான் சாகிற வரைக்கும் எங்க ஏசப்பாவை காட்டி கொடுக்கவே, பேதுரு செய்த தப்ப நான் செய்யவே மாட்டேன். நான் அவரை மறுதளிக்கவே மாட்டேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த வாலிப சகோதரன் கதறி கதறி அழ ஆரம்பித்தார். இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை. பெருமைக்காக சொல்லல, நீங்களும் அதை பழகணும். நீங்க ஜெபிச்சது நடக்கலைன்னாலும் ஏசப்பாவை விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில அவர் அனுதினமும் உங்களை அழ வச்சாலும் ஏசப்பாவை விட்டுறாதீங்க. நீங்கள் உடைக்கப்பட்டது நல்லது. நல்ல பாத்திரம் தண்ணிய சுமக்கும், ஆனா உடைஞ்ச பாத்திரம் நீங்க போற வழியிலெல்லாம் அந்த தண்ணீர் சிந்தி சிந்தி அந்த காய்ந்து போன செடிகளை எல்லாம் மீண்டும் அது உயிர்ப்பிக்க செய்யும். சில விதைகளுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்க. நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீங்கல்ல, அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்தின் விரிசல்ல இருந்து சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா விழுகிற தண்ணீர் தான் அந்த தண்ணீர் இல்லாத செடிகளை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறது. உடைச்சாதாங்க நறுமணம் வீசும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், அவள் அந்த தைலத்தை உடைத்த உடனே அந்த இடம் முழுவதும் நறுமணம் வீசினது. நீங்க உடைக்கப்படுறது நல்லது. ஒரு ஆமென் சொல்லலாமா? 4வது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 35 வசனங்களை வாசிக்கும் பொழுது 31வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளில் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை சுகமாக்குகிறார். மறுபடியும் இந்த சம்பவத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த மறுபடியும்ன்ற வார்த்தையை நீங்க தியானிச்சிருக்கீங்க? உண்மையை நானே இப்படி வாசிச்சது கிடையாதுங்க. ஆவியானவர் பேசினார், ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும். அவர் ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு. ரீஎன்ட்ரில எல்லாம் அற்புதம் நடக்குது. ரீஎன்ட்ரில எல்லாம் ரெனோவேஷன் நடக்குது. ரீஎன்ட்ரில எல்லாம் ரீபில்ட் நடக்குது. ரீஎன்ட்ரில ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீஎன்ட்ரில ரீபில்டிங், ரீக்ரோயிங் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. இயேசு மறுபடியும் உங்களை சந்திக்க வருகிறார். மறுபடியும் அவரை கூப்பிடுங்க, இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், மறுபடியும் என் வாழ்க்கையில வாங்க, மறுபடியும் என் உள்ளத்துக்குள்ள வாங்க, மறுபடியும் என் குடும்பத்துக்குள்ள வாங்க. again and again and again and again, Lord. மறுபடியும் மறுபடியும் வாங்க. எனக்கு கொன்னை வாயுடைய செவிடர், எவ்வளவு கஷ்டம். வாயும் கோண, அதுவும் கேட்கல. என்ன திரும்ப செய்யறாரு? நம்முடைய விரல்களை காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமிச்சு விட்டு சொல்லுகிறாரு, எப்பத்தா. உடனே அவன் காதுகள் திறக்கப்படுகிறது, வாய் நேராய். அவர் மறுபடியும் உங்ககிட்ட வந்தா எப்பத்தான்னு சொல்றாரு அர்த்தம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து நான் சொல்றேன், அடைக்கப்பட்ட அநேக காரியங்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதங்கள், அடைக்கப்பட்ட சுகம், அடைக்கப்பட்ட சந்தோஷம், அவர் மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு வர்றதுனால அவைகள் எல்லாவற்றின் மீதும் அவர் எப்பத்தா என்று கட்டளையிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் வாய்களை திறந்து சொல்லும் பொழுது, அவர் வாயை திறந்துட்டார்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் திறந்துரும். அவர் வாயை திறந்துட்டார்னா அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. ஆமென். 5வது யோவான் 4வது அதிகாரம்
அதனுடைய 2-30 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். ஆனால் 2வது வசனம் சொல்லுகிறது, யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். என்ன நடந்தது? அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடியினால் அந்த இடத்துல ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கிறார். அவளோடு கூட பேசுகிறார். அவள் வாழ்க்கையை மாற்றுகிறார். அவள் உள்ளத்துல பல ஆண்டுகளை சுமந்திருந்த துக்கத்தை, சம்பவம் தெரியும்ல, அவளுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து சொல்றாரு. அவள் கடந்து வந்த கஷ்டத்தை, அவள் இருதயத்தில் இத்தனை நாள் சுமந்து இருந்தத இயேசு அந்த பாரத்தை நீக்குகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் மறுபடியும் வந்ததுனால இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்களே சுமந்து கொண்டிருந்த சில பாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அவைகள் அகற்றப்படுவதாக. I command all the burdens to be casted away in the name of Jesus. Amen. பெரிய சுவிசேஷகியா மாத்திட்டாருங்க. அவள் வந்த டைம் என்ன தெரியுமா? 12ஆம் மணி வேளை, அப்படிதானே போட்டிருக்கு. சாரி, எத்தனாவது வசனம் அது? ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை, 6வது வசனம். அப்படின்னா 6ஆம் மணி வேளைனா மத்தியானம் 12 மணி. நடு உச்சி வெயில்ல வருவதற்கு காரணம், அவள் ஒதுக்கப்பட்டவள், அலங்கோலமாய் பார்க்கப்பட்டவள், அருவருக்கப்பட்டவள். அந்த வெயில்ல வந்து தண்ணி பிடிக்க வர இயேசு சந்தித்தார் மறுபடியும். He wants to get back to Galilee again. He chose the way of Samaria. சமாரியாவின் வழியாக போகிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஆமென். உங்களை குற்றப்படுத்தினாங்கல்ல, உங்களை குற்றப்படுத்தினதுனால தானங்க நீங்க மறைஞ்சு வாழ்றீங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எந்த ஊரா அவளை 6ஆம் மணி வேளையில தண்ணி எடுக்க வச்சாங்களோ அதே ஊரார் இடத்துல போயிட்டு என்ன செய்ய தெரியுமா? அத்தனை பேர்கிட்ட போய் அந்த 30வது வசனத்தை வாசிங்களேன். She started speaking about Jesus to everyone. இவர்தான் மேசியா. இவர் 30வது வசனமா, இவர்தான் மேசியா அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஆமென். மறுபடியும் சந்திச்சிட்டாருனாலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ஆறாவது யோவான் 4வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க நேரிடும். ஆனா 46வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தார். இந்த குமாரனை கான்சென்ட்ரேட் பண்றதை விட நான் இப்படி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன், ப்ராஃபஸின்னு போட்டு உங்க கூட சொல்லும்படி ஆவியானவர் இன்று அதிகாலையில் என்னை ஏவினார். He is ready to come into your wedding again. உங்க திருமண வாழ்க்கையில மீண்டும் அவர் நுழைய விரும்புகிறார். Come on, receive it in the name of Jesus. அவர் ஏற்கனவே தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வரார். அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கையில அவர் மறுபடியும் வருகிறார். உங்க கல்யாண வாழ்க்கையில அவர் மறுபடியும் வருகிறார். No matter how long you have been married, 10 வருஷம் கல்யாணமா, 7 வருஷம் கல்யாணமா, 35 வருஷம் கல்யாணமா, 50 ஆண்டுகள் கல்யாண வாழ்க்கையா, இன்றைக்கும் என் இயேசு உங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழைந்து சில சீராக இருக்கிறத சீர்படுத்துவார், அலங்கோலங்களை அழகாக்குவார், மேடுகளை தகர்ப்பாராக. ஆமென். Yes, of course there is a problem in the family. Every family do carry some problems. Every family has ups and downs. எல்லா குடும்பத்திலும் உயர்வு தாழ்வு இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. One day you will be happy and the next day you will cry. ஒரு நாள் சந்தோஷமா இருப்பீங்க, இன்னொரு நாள் அழுதுகிட்டு இருப்பீங்க. One day you will rejoice and go for shopping. ஒரு நாள் சந்தோஷமா கடைக்கெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவீங்க. But that same day night you will fight. You may fight. சண்டை போடலாம். பிசாசுக்கு சில நேரத்தை இடம் கொடுத்துடலாம். இல்ல இடமே கொடுக்காம உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கும்படி பிசாசு சில காரியங்களை தூண்டி விடலாம். இப்படிதாங்க எனக்கு 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 7 வருஷமா, 4 வருஷமா நடக்குது. கல்யாணமாய் 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, கல்யாணமாய் 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் தி சேம் இன் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்றேன், God wants to re-entry into your wedding.
உங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள மீண்டும் நுழைய விரும்புகிறார். He wants to enter into Canaan. அவர் மறுபடியும் உங்க திருமண வாழ்க்கையில நுழைஞ்சு, ஆதியில நீங்க திருமணம் ஆகும் பொழுது எப்படி கணவனும் மனைவியும் அன்பா இருந்தீங்களோ அதே போல அன்பா இருக்கும்படி செய்வார். ஆமென். See, God is not the God of breaking. He will not break the wedding. தெளிவு எழுதியிருக்கிறார். தேவன் நினைத்ததை மனுஷன் முப்பரினுள் சீக்கிரம் முப்பரினா முதல் புரி கணவன், இரண்டாவது புரி மனைவி, மூன்றாவது குமாரன் பரிசுத்தாவி. Every wedding is connected with the Lord. இன்னைக்கு நான் பாரத்தோட சொல்றேன், யாரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு அதிகாலையில நான் 4 மணிக்கு மீண்டும் எழுப்பினாருன்னு சொன்னேன்ல, 3 மணிக்கு படுக்க வச்சு 4 மணிக்கு ஜெபிக்க, அப்ப எழுப்பி விட்டு சொன்னாரு, 6வது பாயிண்ட திருப்பி எடுத்து பார்த்தா, வேகமா எடுத்து பார்த்தா, அவர் தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் இல்லக்கா. ஆனா அந்த அதிகாரத்துல ஒரு யாரு ராஜாவின் மனுஷருடைய ஒருவனுடைய பையனுக்கு பிரச்சனைன்ட்டு ஆண்டவர் சுகமாக்குறாரு. அந்த சுகமும் உண்டு. ஆனா the beautiful thing is he wants to re-enter into the wedding, the place of wedding. Hallelujah. கணவன் எல்லாம் உங்க மனைவியை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மனைவி உங்க கணவனை நினைச்சு நன்றி சொல்லுங்க. No matter how he is, no matter how she is, come on, bless your wife, bless your wife, bless your wife. Amen. ஷகராபா கேள் பண்ணி போமா, முடிச்சிடலாமா? Come on. கணவன் மனைவியை கை கோர்த்துடுங்க. ரூத்மா கம் அம்மா வாங்க, முன்னாடி வாங்க. I wanted to do this. I'm inspired in the spirit of the Lord. ஆவியில நான் உணர்த்தப்படுறதுனால இதை செய்யும்படி ஆவியானவர் உணர்த்துகிறார். எல்லாரும் கணவன் மனைவியை கை கோர்த்து கொள்ளுங்க. Come on, play something for us. Hallelujah, hallelujah. Hallelujah. Come on, come. வாங்க. கணவன் மனைவி என்னங்க? ஆமா, வாங்க கணவன் மனைவியை கை கோர்த்துக்காங்க. ஒருவேளை கணவன் இல்ல மனைவி இல்லைன்னா தேவனை பக்கத்துல மனசுல வச்சுட்டு கை பிடிச்சுக்கோங்க. ஹோல்டு. வாங்க. வெளியில நம்ம முடிச்சிட்டோம். அப்படி அவ்வளவுதான். ஜோமனி அப்படியே வெளியில போறோம். திருவிருந்துக்கு உட்கார போறோம், மற்றவங்க வெளியில போறோம். Hallelujah. Glory to Jesus. ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள், இத லைவ் முடிஞ்சிட்டு என்னைக்காச்சும் பார்க்கிறவர்கள், I encourage you to hold your spouse hand. உங்கள் துணைவியார் உங்கள் துணையாருடைய கரங்களை பிடிச்சுக்கோங்க. சீக்கிரம் வாங்க. ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் ஒத்துழைங்க சீக்கிரமா. கணவன் மனைவியார், கணவன் இல்லாதவங்க பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வீட்டுல கணவன் இருக்கிறதா நினைச்சுக்கொள்ளுங்க. எஸ் ஹalleluya. இன்னைக்கு இந்த சபையில குடும்பங்கள் ஸ்திரப்படுவதாக. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல, ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்படுறாரு. என் மனைவி இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஜெபம் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. எஸ், குட். வேற ரொம்ப அழகா நிக்கிறீங்க. வண்டர்ஃபுல். எஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல். ஹalleluya. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நானும் என் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Let the family be built again in the name of Jesus. இயேசு மறுபடியும் இவர்கள் திருமண வாழ்க்கையில நுழைந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. முந்தின காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போவதாக, பழையவைகள் சமாதானமின்மை ஒளிந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக.
பணத்தை குறித்து கவலைப்படுறாங்க, வீட்டை குறித்து கவலைப்படுகிறார்கள், வாகனத்தை குறித்து, தொழிலை குறித்து, விவசாயத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த குடும்பம் ஸ்திரப்படுவதாக, இப்பொழுது இந்த குடும்பம் ஸ்திரப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் யாவருடைய குடும்பத்திலும் இயேசு ஆளுகை செய்வீராக. குடும்பம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சபை எல்லாரையும் ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். We bless their family. We bless their children. பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பார்களாக. ஒலிவ மர கன்றுகளைப் போல பிள்ளைகள். ஓ ராமா ஷகா தாடா லபா. ஒவ்வொரு கணவனுடைய மனைவியும் ஆண்டவரே திராட்சை தோட்டத்தை போல, ஒவ்வொரு கணவன்மார்களும் லேவியை போல, ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்க்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அப்படியே நில்லுங்க. கண்ணீரோடு நீங்க ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் மீண்டும் கல்யாண வாழ்க்கைக்குள்ள அவர் நுழைய வல்லவராய் இருக்கிறார். யோவான் 11 அவர் மறுபடியும் யூதேயாவுக்கு போனார். அங்க லாசருவை உயிரோட எழுப்பினார். யோவான் 21 1வது அதிகாரத்துல அவர் திபேரியா கடற்கரையில மறுபடியும் தன்னை சீஷருக்கு வெளிப்படுத்தினார். என்ன நடந்தது தெரியுமா? அவர்களால் மீன் பிடிக்க முடியல. அவர் கட்டளை கொடுத்தார், வலது பக்கத்தில் உங்கள் வலையை போடுங்கள் என்று. அவர்கள் வலைகள் நிரம்பத்தக்கதாய் 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். சீஷர்களுடைய கண்களை திறந்தார்கள். சீஷருக்காக ஏற்கனவே அவர் மீனை சுட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவர் மறுபடியும் கணவனும் மனைவியுமா கைகோர்த்து ஜெபம்ங்க. இப்பொழுது இயேசு மறுபடியும் உங்க குடும்பத்துக்குள்ள வருவாராக. மறுபடியும் ஒரு வல்லமை, மறுபடியும் ஒரு அபிஷேகம், மறுபடியும் ஒரு பூத்து குலுங்குதல், மறுபடியும் ஒரு செழிப்பு, மறுபடியும் ஒரு சுகம், மறுபடியும் ரெகபோத். இயேசுவின் நாமத்தில் பெயர்சபா உண்டாவதாக, 7 மடங்கு உண்டாவதாக. In Jesus name we ask. ஆமென். தாரா பாரா பாரா பாரா. ரிகா பாரா பாரா பாரா. ரிகா பாரா பாரா. இயேசு நம்மளை நேசிக்கிறாருங்க. ஆமென். He wants to do it again. இந்த சபையை நேசிக்கிறார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, Jesus, Jesus, do it again for us. do it again for us. எங்களுக்காக மறுபடியும் செய்யுங்க. எங்களுக்காக மறுபடியும் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென்.